கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். Blessed are the pure in heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களை பற்றி இந்த வருஷம் முழுவதும் தியானித்திருக்கிறோம். இன்னைக்கு ரொம்ப ஹார்ட் ஆஃப் த போர்ஷன், அந்த வசனத்தினுடைய மைய பகுதிக்கு வந்திருக்கிறோம். அந்த மையப்பகுதியை நாம் விளக்கமாய் படிப்பதற்கு முன்பாக ஒரு சில காரியங்களை உங்களுக்கு கோடிட்டு காண்பிக்க விரும்புகிறேன். அதாவது, இருதய சுத்தம் என்பது என்ன 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 இல்லை, இருதய சுத்தம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு முழு காரியத்தை கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம். அதை பற்றி ஒரு சின்ன கருத்தை அல்லது அதை பற்றி ஒரு கருப்பொருளை உங்களுக்கு இன்றைக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். தேவன் அனைத்தையும் அறிந்தவர். நல்லா புரிந்து கொள்ளணும். தேவன் அனைத்தையும் அறிந்தவர். அவர் நம்முடைய செயல்களையும் பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தையும் பார்க்கிறார். வெறும் செயல்களை மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்தையும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்க்கிறார். இன்னைக்கு இங்க இருக்கிற நம்ம எல்லாருடைய செயல்களையும் கர்த்தர் பார்க்கிறார், இருதயத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். வெறும் செயல்களை பார்க்கிறவர் கிடையாது. வெறும் செயல்களை பார்க்கிறவன் மனுஷன். மனுஷன் என்ன பண்ணுவான்? நம்ம என்ன செய்கிறோம் என்கிற செயலை தான் பார்ப்பான். ஆனா அந்த செயலுக்கு பின்னால நம்ம என்ன நோக்கத்தோடு செய்கிறோம் என்பதை தேவன் என்ன பண்றார்? பார்க்கிறார். ஆகவேதான் தேவன் மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறவர் என்று வேதம் நமக்கு என்ன பண்ணுகிறது? சொல்லுகிறது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு ஒவ்வொருவரும், இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்ன பண்றாங்கன்னு சொன்னா, நம்ம என்ன பண்றோன்றது தான் மனுஷன் பார்க்கறான். நம்ம எல்லாம் என்ன பண்றோன்றத பார்க்கறான். ஆனா தேவன் என்ன பார்க்கறாரு? நம்ம செய்யறதையும் பார்க்கறாரு, நம்முடைய இருதயத்தை என்ன பண்றாரு? பார்க்கிறார். தேவன் மனிதனுடைய இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். தெராசுல ஒரு தெராசை ஒரு தெராசுல ஸ்கேல்ல அளக்கிறது போல தேவன் மனிதனுடைய இருதயங்களை, அவனுடைய ஆவியை என்ன பண்றாரு? ஆராய்ந்து அறிகிறார். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் நம்முடைய செயல்களை செய்யறதுக்கு முன்னால இருதயங்களை நம்ம செக் பண்ணிடணும். ஒரு காரியத்தை நம்ம செய்யறதுக்கு முன்னால இருதயங்களை என்ன பண்ணுவது? செக், ஒரு முறை நம்ம பரிசோதித்துக் கொள்வது நல்லது. அநேக நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்முடைய இருதயம் என்ன ஆகுதுன்னா துவண்டு போகிறது, சோர்ந்து போகிறது, மனம் உடைந்து போகிறது, கலங்குகிறது. ஏன்னா நம்ம நினைக்கிற மாதிரி காரியங்கள் நடக்காத போது மனசு என்ன ஆகிறது? ஒரு விதமான சோர்வை அது அடைகிறது. ஆனால் சோர்ந்து போகிறவனுக்கு தேவன் என்ன பண்ணுவாராம்? பலன் கொடுப்பார். உங்கள் சோர்வு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாது. உங்கள் உள்ளத்தில் இருக்கக்கூடிய வேதனைகளை நீங்கள் மட்டும்தான் அறிவீங்க, மற்றவங்க அதுக்கு தெரியாது. ஆனால் தேவன் நம்முடைய இருதயங்களை என்ன பண்ணுறாரு? பார்க்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அதுக்கு உதாரணம் தான் தாவீதை தேவன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னால் சாமுவேலை அனுப்பும்போது, சாமுவேல் ஈசாயினுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வெளிப்புறமான தோற்றத்தை பார்த்தார். ஒருவரையும் அவர் சரியாக என்ன பண்ண முடியலை? சோஸ் பண்ண முடியலை, தேர்வு செய்ய முடியலை. ஆண்டவர் அவர் பார்த்து இதுவாக தான் இருக்கும்னு நினைச்சதெல்லாம் தவிர்க்கிறார். ஆனால் எல்லாராலும் மறக்கப்பட்ட தாவீதை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்ளுகிறார். ஏன்னா தாவீது எல்லாராலும் மனிதனால் மறக்கப்பட்டிருந்தான், ஆனால் தேவனால் தாவீது என்ன பண்ணப்படலை? மறக்கப்படவில்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னைக்கு மனிதர்களால் நாம் மறக்கப்பட்டிருக்கலாம், ஆனால் தேவனால் நாம் மறக்கப்படுவதே
இல்லை. அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல செயல்கள், இன்னைக்கு நிறைய நல்ல செயல்கள் இருக்கிறது, குட் ஒர்க். இந்த நல்ல செயல்கள் இருக்கிறது இல்லையா, இந்த நல்ல செயல்கள் தேவனை பிரியப்படுத்துமா அப்படின்னு பார்த்தா, நல்ல செயல்கள் நல்ல மோட்டிவேஷனோடு, அது நல்ல எண்ணத்தோடு செய்தால் நல்ல செயல்களுக்கு பலன். நல்ல செயல்களை தவறான நோக்கத்தோடு செய்வோமானால் அதை தேவன் என்ன பண்ண மாட்டார், பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். செயல்கள் நல்லா இருக்குது, இருதயம் சரியில்லை. சுத்த இருதயம் என்பது என்ன? அது செயல்களோடு இருதயம் கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம என்ன செய்கிறோமோ அந்த செயல்களுக்கான ஒரு கனெக்ஷன் இருதயத்தில் என்ன பண்ணும், இருக்கும். ஆனால் இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நல்ல செயல்களை நான் செய்துட்டா போதும், தேவன் பிரியப்படுகிறார், பிரியமாய் ஏற்றுக்கொள்வார் அப்படி என்று நினைக்கிறார்கள். ஆனால் தேவன் வெறும் செயல்களை கண்டு என்ன பண்ண மாட்டார், பிரியமாய் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அவர் செயல்களை பார்க்கிறதுக்கு முன்னால அவர் நம்முடைய மோட்டிவேஷன், நம்முடைய உள்ளான ஆழத்தை பார்க்கிறவர். நம்ம என்ன காரணத்துக்காக அதை செய்கிறோம் அப்படி என்பதை பார்க்கிறார். இன்னைக்கு தான தர்மங்கள் பண்ணலாம். தான தர்மம் பண்றது நல்ல செயலா? நல்ல செயல். சிலருக்கு உதவி செய்வது நல்ல செயல். சில பேர் நல்லா கொடுப்பாங்க. ஆனா நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அதை நான் மனிதனை பிரியப்படுத்துவதற்கென்று நான் செய்வேனானால், அல்லது என்ன பெருசா காண்பிக்கிறதுக்காக செய்வேனானால், அது ஆண்டவர் சொல்றார், நீ தர்மம் செய்யும் போது உன் வலது கை செய்வதை இடது கை அறியாதிருப்பதாக. நீ எல்லாரும் மாதிரி என்ன பண்ணாத, நீ தான தர்மம் செய்யும் போது தாரை ஊதுவியாதே. ஏன்னா தாரை ஊதுவிக்கிறதுக்கான நோக்கம் ஒரு காரணம் இருக்குது. அந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து இந்த சம்பவத்தை சொல்ற காலத்தில் எப்படின்னா, ஒரு அறிவிப்பு மாதிரி இங்கே நாங்கள் தான தர்மம் என்ன பண்ணுறோம், ஏழைகளுக்கு செய்கிறோம் என்பதை அறிவிப்பதற்காக என்ன பண்ணுவாங்கன்னா அந்த தாரை ஊதுவிப்பாங்க. இங்கே உதவி செய்கிறோன்னு ஊதுவாங்க. அது தவறு கிடையாது, அறிவிப்பது. ஆனால் மோட்டிவ் என்னன்னா, அதை ஊதுறதே வேற மாதிரி, வேற ஒரு நோக்கத்துக்காக. நான் செய்கிறேன் பாரு, நான் தர்மம் பண்ணுறேன் அப்படி என்கிற சுயநலம், பெருமைக்காக ஊதுவது. பாண்டர் சொல்றாரு, நீ தான தர்மம் பண்ணும்போது என்ன பண்ணாத, தாரை ஊதுவியாதே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் பண்றேன் அப்படின்ற பெருமைக்காக என்ன பண்ணாத, செய்யாத. நான் ஏன் பண்றேன் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், அதனால நான் என்ன பண்றேன், செய்கிறேன். ஆண்டவரை மகிமைப்படுத்த செய்கிறேன். ஆண்டவர் சொன்னதை நான் செய்கிறேன். நான் செய்கிறேன்றத காமிக்கிறதுக்காக இல்ல, தேவன் சொன்னதை நான் செய்கிறேன் அப்படி என்கிறதற்காக செய்வது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், கொடுப்பது கூட, கொடுக்கிறது நல்லதான்னு பார்த்தா கொடுக்கிறது நல்லதுதான். ஆனா உள்ள பெருமைக்காக நான் கொடுத்தால் தேவன் எதை பார்க்கிறாரு, செயலையும் பார்க்கிறாரு, இருதயத்தையும் பார்க்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜெபம் கூட ஆண்டவர் சொல்றாரு, நீங்க ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகள் என்ன பண்ணாதீங்க, அலப்பாதீங்க. சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க, ரொம்ப அழகா பண்ணுவாங்க. அந்த ஜெபம் அப்படியே நம்மளை தொடும். அப்படின்னா என்னன்னா, அந்த ஜெபத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ வர்ணனையா இருக்கும், ரொம்ப வார்த்தைகளால் அப்படியே அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஜெபமா இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன பண்ணாத, வீண் வார்த்தைகள் அலப்பாத. நிறைய வார்த்தையினால நான் பாரு எப்படி ஜெபம் பண்றேன்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணாத, ஜெபிக்காத. அப்ப ஜெபம் பண்ணும்போது என்னுடைய இருதயம் எப்படி இருக்கணும்னு சொன்னா, நான் தேவனிடத்தில் என்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறேன். தேவன் என்னுடைய விண்ணப்பங்களை பார்க்கிறார். அப்போ தேவனை பிரியப்படுத்துவதற்காக ஜெபிப்பது, மனிதனை பிரியப்படுத்துறதுக்காக ஜெபிப்பது, ரெண்டு வகை இருக்குது. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நல்ல செயல்கள் கூட இருதயம் சரியில்லாமல் செய்யப்படுமானால் அந்த நல்ல செயல்கள் என்னவா மாறிடும்,
தேவனுக்கு முன்பாக பிரியமற்றதாக என்ன பண்ணிடும், மாறிவிடும். அப்போ நம்மளை யாரு நான் பாரு எவ்வளோ அழகாக ஜெபம் பண்ணுறேன்னு காமிக்கிறதுக்காக ஒருபோதும் என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. எல்லாமே தர்மம் செய்யும் போதும் சரி, ஜெபிக்கும் போதும் சரி, அதே போல தேவனை ஆராதிக்கும் போதும் சரி. ஆராதனை செய்யும் போது என்ன காண்பிக்கிறதுக்காக நான் ஆராதிக்க கூடாது. நான் பாரு எவ்வளோ அழகாக ஆராதிக்கிறேன் அப்படி என்பதற்காக அல்ல. என்னுடைய இருதயம் தேவனோடு என்ன பண்ணியிருக்கணும், இணைந்து இருக்கணும். நான் தேவனை ஆராதிக்கிறேன். அப்போ முழு உள்ளத்தோடு. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், காணிக்கை கொடுப்பதும் சரி, தான தர்மம் பண்ணுவதும் சரி, ஜெபிப்பதும் சரி, ஆராதனை செய்வதும் சரி, ஏன் தேவனுடைய சன்னிதானத்திலிருந்து தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிப்பதும் சரி, நல்ல இருதயத்தோடு செய்யப்படக்கூடிய நல்ல செயல்கள் கண்டிப்பா தேவனால் என்ன பண்ணப்படும், அங்கீகரிக்கப்படும். இருதயம் சரியில்லாமல் செய்யப்படும் எல்லா நல்ல செயல்களும் தேவனால் என்ன பண்ணப்படாது, அங்கீகரிக்கப்படாது. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மேன் மனிதன் sees our actions. மனுஷன் என்னுடைய செயல்களை பார்க்கிறான், தேவனோ என்னுடைய இருதயங்களை பார்க்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு சபையில் கூட நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், ஏதோ ஒரு வேலை செய்யலாம். நீங்கள் வந்து பாடலாம், நீங்கள் வந்து இசைக்கருவிகள் வாசிக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணலாம். ஆனால் உள் நோக்கம் என்ன, உன்னுடைய நோக்கம் என்ன, இதை தான் கர்த்தர் பார்க்கிறார். சாட்சி கொடுக்கலாம், உன் உள் நோக்கம் என்ன. மனிதன் முகத்தை பார்க்கிறான், தேவனோ இருதயங்களை பார்க்கிறார். Man sees your action, but God sees your heart. மனிதன் செயல்களை பார்க்கிறான், தேவன் இருதயத்தை பார்க்கிறார். மனுஷன் செயலை பார்த்து எடை போடுறான், தேவன் இருதயத்தை பார்த்து ஒரு மனிதனை எடை போடுகிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மனுஷன் உன் செயலை பார்த்து எடை போடுவான், தேவன் உன் இருதயத்தை பார்த்து எடை போடுவார். அப்ப நல்ல செயல்கள் கூட இருதயம் சரியில்லாமல் செய்யப்படுமானால் அந்த நல்ல செயல்களால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப தேவன் நம்முடைய செயல்களால் என்ன பண்ணப்பட மாட்டார், ஒருபோதும் மயங்கி விட மாட்டார். ஒருபோதும் அவர் வந்து வெறும் செயலை வைத்து நம்மளை ஆசீர்வதிக்க மாட்டார், நம்முடைய உள்ளான நோக்கத்தை பார்த்து தான் ஆசீர்வதிப்பார். அதான் தாவீது ஒரு இடத்துல சொல்றாரு, உள்ளத்துல உண்மையாயிருக்க விரும்புகிறீர். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரிடத்தில் நம்ம போகும்போது ஒவ்வொரு காரியமானாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, அது எந்த செயலானாலும் சரி, வெறும் ஆக்ஷன்ஸ் அல்ல, மோட்டிவேஷன் ரொம்ப முக்கியம். என்ன மோட்டிவோட நீ பண்ற, என்ன மோட்டிவோடு ஒரு காரியத்தை செய்கிற என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னால பரிசுத்த ஆவியானவரை நாம் சார்ந்து பரிசுத்த ஆவியானவரிடத்தில் நம்ம கேட்க வேண்டியது என்னன்னா, ஆண்டவரே எனக்கு நல்ல இருதயத்தை தாங்க, சுத்த இருதயத்தை எனக்கு என்ன பண்ணுங்க தாங்க. என் உள்ளத்தில் உண்மையை, நான் உண்மையோடு காரியங்களை செய்ய, உண்மை கனப்படுத்தும்படி காரியங்களை செய்ய, மனுஷனை கவர்வதற்காக அல்ல, தேவனை நான் கவர்வதற்காக காரியங்களை செய்ய எனக்கு உதவி செய்யும். அல்லேலூயா. அப்போ நம்ம செய்கிற ஒவ்வொரு செயல்களுக்கு பின்னால நல்லா புரிந்து கொள்ளுங்கள், நம்ம மோட்டிவ் இருக்கு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, என்ன மோட்டிவோட நீங்க வந்திருக்கிற. அல்லேலூயா. என்ன மோட்டிவோடு நீங்க சபையில் காரியங்களை செய்கிறீங்க. மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்முடைய உள்ளான அந்த உண்மை நிலை அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேட்க வேண்டியது என்ன, ஆண்டவரே நீர் உள்ளத்தில் உண்மையாய் இருக்க விரும்புகிறீர், ஆகவே நான் உண்மையாய் உமக்கு காரியங்களை செய்ய என்ன பண்ணுங்க, எனக்கு ஒரு சுத்த இருதயத்தை எனக்கு தாரும் அப்படின்னு பரிசுத்த ஆவியானவரை கேட்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணுவார்னா சுத்த இருதயத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. நாட் ஆக்ஷன் பட் மோட்டிவேஷன். வெறும் செயல்கள் அல்ல, அந்த செயல்களுக்கு உள்ளே மறைந்திருக்கிற உள்நோக்கம். என்ன நோக்கத்தோடு நீ செய்கிறாய், என்ன நோக்கத்தோடு நீ ஜெபிக்கிறாய், என்ன நோக்கத்தோடு நீ பாடுகிறாய், என்ன நோக்கத்தோடு நீ பிரசங்கிக்கிறாய், என்ன நோக்கத்தோடு நீ கொடுக்கிறாய். நோக்கம் மிக மிக முக்கியம். அதுதான் இருதயத்தை வெளிப்படுத்துகிறது. ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. சரி,
இப்போ மிக முக்கியமான இப்போ இந்த நோக்கம் கரெக்டாக இருந்துருச்சு, செயலும் நோக்கமும் ஒன்றோடு ஒன்று சரியாக இருக்கும் பொழுது அப்படிப்பட்டவங்களுக்கு தேவன் ஒரு வாக்கு தத்தம் கொடுக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உன் நோக்கமும் உன் செயலும் தேவனுக்கு முன்பாக சரியா இருக்குமானால் வாக்கு தத்தம் நிறைவேறும். அல்லேலூயா. இப்போ நிறைய பேருடைய வாழ்க்கையில் வாக்கு தத்தம் நிறைவேறலை. ஏன்னா அவங்க வெறும் செயல் செய்துட்டு ரிசல்ட்டை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டவர் வெறும் செயலை பார்த்துட்டு ரிசல்ட் கொடுக்குறவர் அல்ல, மோட்டிவேஷனை பார்க்குறார். வாட் இஸ் யுவர் மோட்டிவேஷன்? உன்னுடைய செயல்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உன் உள்நோக்கம் என்ன? இதை ஆண்டவர் பார்க்கிறார். இதை பார்த்து ஆசீர்வதிக்கிறார். அப்போ என்ன அழகா அந்த வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸோ இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களுக்கு தேவன் கொடுக்கக்கூடிய ப்ராமிஸ் என்னங்க? வாக்குத்தத்தம் என்ன? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல கொடுக்கக்கூடிய இந்த வாக்குத்தத்தம் உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம், உயர்ந்த ஒரு வாக்குத்தத்தம். எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம்? மேன்மை மிக்க ஒரு வாக்குத்தத்தம். They shall see God. அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். யார் தேவனை தரிசிக்கிற பாக்கியம் உண்டு? யாருக்கு தேவனை தரிசிக்கக்கூடிய பாக்கியம் உண்டு? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இந்த இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் யார்? நல்லதை செய்கிறவங்க மட்டும் இல்லை, நல்ல நோக்கத்தோடு செய்கிறவங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீ நல்லதை நல்ல நோக்கத்தோடு செய்தா நல்ல தேவனை தரிசிக்கிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வாய். ஹல்லேலூயா. இப்ப நல்லதை கெட்ட நோக்கத்தோடு செய்தால் இந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்காது. அப்போ செயல்கள் முக்கியமான செயல்கள் முக்கியம். ஆனா அதை விட அதிக முக்கியம் எது? நோக்கம், உள்நோக்கம். உங்களுடைய செயல்களை மனுஷன் பார்ப்பான், ஆனா உங்க செயல்களையும் உங்களுடைய உள்ளான நோக்கங்களையும் தேவன் பார்க்கிறார். தேவன் ரெண்டு சைடு பார்ப்பார், ஒரே சைடு பார்க்க மாட்டார். ஏன்னா அவர் சகலத்தையும் ஆராய்ந்து அறிகிறவர். அவர் மனிதனுடைய இருதயத்தின் யோசனைகளையும் நோக்கங்களையும் அவர் பார்க்கிறார். அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நல்ல செயல்களை தேவன் கண்டு அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும்னு சொன்னா நோக்கம் சரியா இருக்கணும். அல்லேலூயா. ஒருபோதும் பார்வைக்கு மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ண காரியத்தை செய்யக்கூடாது, தேவனை பிரியப்படுத்த காரியங்களை செய்யணும். ஜெபிக்கலாம், சபையில காரியங்களை செய்யலாம், வேலைகளை செய்யலாம், சபையில என்னென்ன காரியம்னா செய்யலாம், நல்லா பாடலாம், சபையில ஒவ்வொரு காரியம், இசைக்கருவிகளை வாசிக்கலாம், சபையை சுத்தம் பண்ணலாம், எல்லாம் பண்ணலாம். ஆனா எதுக்காக செய்யறோம்? யாராவது நம்மளை பார்த்து பாராட்டணும், யாராவது நம்மளை மெச்சுக்கொள்ளணும், அப்படி என்று மனுஷன் நமக்கு பிரியப்படுத்தணும், மனுஷனை இம்ப்ரெஸ் பண்ணணும்னு செய்ய போறோமா? தேவனை இம்ப்ரெஸ் பண்ண செய்ய போறோமா? அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கு பின்னால மோட்டிவேஷன் இருக்கிறது. ஆக்ஷனை மனுஷன் பார்க்கிறான், ஆக்ஷனையும் மோட்டிவேஷனையும் தேவன் பார்க்கிறார். அப்ப அவர் அப்படிப்பட்டவங்க தான் என்ன பண்ணுவாங்களாம்? உன்னதமான அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடைவார்கள். உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன? They shall see God. அவர்கள் தேவனை என்ன பண்ணுவாங்க? தரிசிப்பார்கள். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்போ இது ரட்சிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தால் மீட்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு தேவன் கொடுக்கிற ஒரு உன்னதமான ஒரு வாக்குத்தத்தம். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு தேவன் கொடுக்கிற உன்னதமான வாக்குத்தத்தம் என்ன? அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். ஆனால் நிறைய பேர் நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, இல்ல, ஒருவரும் காணக்கூடாத தேவன். ஆமா, காணக்கூடாத தேவன். அவரை காண முடியுமா? காண முடியாது. ஆனால் நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்களாய் தேவனுக்கென்று நீங்கள் செயல்படும் பொழுது நீங்கள் தேவனை தரிசிக்க முடியும்.
ஹல்லேலூயா. ஏசப்பா பொய் சொல்ல மாட்டார். ஏசப்பா பொய் சொல்லுவாரா? இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், வேற எதனா சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் சொல்றார், இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். மோசே தேவனை தரிசிக்கிற ஒரு பெரிய பாக்கியத்தை பெற்றுக்கொண்டார். யாத்திராகம புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கிறோம், 33ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில், முப்பத்தி அதிகாரம் 23ஆம் வசனம், யாத்திராகமம் 33, பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது என்றார். அல்லேலூயா. இப்போ தேவன் எப்படிப்பட்டவருங்க? காணக்கூடாதவர். அவர் யாருன்னா பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. ஏன்னா ஒரு மனுஷரில் ஒருவரும் காணக்கூடாதவரும் கண்டிராதவருமாய் இருக்கிறவரும் காணக்கூடாத தேவன். ஆனால் அவரை காண முடியுமா? தரிசிக்க முடியுமா? இயேசு வாக்கு கொடுக்கிறார், தரிசிக்க முடியும். எப்படி தரிசிக்க முடியும்? அதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போற சத்தியத்தினுடைய சாரம்சம். எப்படி பார்க்க முடியும்? ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட அல்லது இயேசுவினுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஒரு விசுவாசிக்கு 2 வகையான பார்வை இருக்கிறது. 2 விதமா அவங்க பார்ப்பாங்க. ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ஒரே பார்வை, ஆனால் ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு 2 விதமான பார்வை. இப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், காணக்கூடாத தேவனை காண முடியும். மோசே காணக்கூடாதவரை கண்டான். எப்படி ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை ஒரு கண்மலையின் உச்சியில வைத்து என் கரத்தால் உன்னை மூடுவேன், என் கரத்தால் உன்னை மூடிவிட்டு என்ன பண்ணுவேன், நான் கடந்து போகும்போது என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது நீ என் பின்புறத்தை பார்ப்பாய், என் முகத்தை நீ பார்க்க முடியாது என்றார். ஆனா வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் 27ஆம் வசனம், எபிரேயர் 11:27, விசுவாசத்தினாலே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து. அதரிசனமானவர்னா என்ன அர்த்தம்? பார்க்க முடியாத தேவன். ஆனா மோசே பார்த்தார், நீங்க வாசிக்கிறோம். எப்படி பார்த்தாராம்? விசுவாசத்தினால பார்த்தார். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நாம தேவனை எப்படி பார்க்க முடியும்? விசுவாசத்தினால பார்க்க முடியும். விசுவாச கண் கொண்டு பார்க்க முடியும். காணாமல் இருக்கிற தேவனை நாம் காண முடியும். எப்படி காண முடியும்? விசுவாசம் என்கிற கண் கொண்டு பார்க்க முடியும். விசுவாசம் என்பது என்ன தெரியுமா? ஒரு நுண் கருவி. பார்க்க முடியாத பார்க்கிறதுக்கு ஒரு கருவி இருக்கிறது இல்லையா? கண்ணுக்கு தெரியாத பார்க்கிறதுக்கு என்ன வச்சிருக்காங்க? மைக்ரோஸ்கோப் வச்சிருக்காங்க. அந்த மைக்ரோஸ்கோப்பை வச்சு கரெக்டாக அந்த மைக்ரோஸ்கோப்பை டியூன் பண்ணா பார்க்க முடியாத அங்கே தெரியுது. அதே போல ரொம்ப தூரத்தில், கண்ணுக்கு தெரியாம ரொம்ப தூரத்தில் இருக்கிறத ரொம்ப அருகாமையில் பார்க்கறதுக்கு டெலிஸ்கோப் இருக்கு. டெலிஸ்கோப் மூலமாக நீங்க கரெக்டா வைத்து அதை டியூன் பண்ணீங்கன்னா ரொம்ப தூரத்தில் கண்ணுக்கு புலப்படாத ஒன்று உங்களுக்கு அருகாமையில் தெரிகிறது. அதே போலதான் காணக்கூடாத தேவனை காண்பதற்கு ஒரு மனிதனுக்கு தேவையானது என்ன? சுத்த இருதயம். சுத்த இருதயம் உள்ள ஒரு மனிதன் விசுவாசம் என்கிற டெலிஸ்கோப் கொண்டு காணக்கூடாத தேவனை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நல்லா புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்ம எப்படி பார்க்க போறோம் தேவனை? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள்னா இப்போ அவரை பார்க்காம இருந்து பார்க்க முடியும். இப்ப பார்க்க முடியாது. அவர் பார்க்க கூடாதவர் தான், காணக்கூடாதவர் தான். ஆனா அவரை காண முடியும். எப்படி? த்ரூ ஃபெய்த். 1 பேதுரு ரொம்ப அழகா சொல்றாரு. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவரை நீங்கள் காணாமல் இருந்து, நல்லா புரிந்து கொள்ளுங்கள், அவரை நம்ம பார்க்கல,
ஆனா பார்க்காமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? காணக்கூடாத தேவனை இருதயத்தில் சுத்தம் உள்ள ஒரு மனிதன் காண முடியும். எப்படி? விசுவாச கண் கொண்டு இந்த உலகத்தில் அவன் பார்க்க முடியும். அவரை காணாமல் இருந்தும் என்ன பண்ணுகிறீர்கள்? சொல்லி முடியாதும் மகிமையால் நிறைந்ததுமான சந்தோஷம் உள்ளவர்களாய் களி கூர்ந்து அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். ஹல்லேலூயா. அப்ப காணக்கூடாத தேவனை விசுவாசத்தில், இப்போ தேவன் எங்க இருக்கிறார்னா இங்க இருக்கிறார். என்னால் பார்க்க முடிகிறது. எப்படி பார்க்க முடிகிறது? எப்படி உணர முடிகிறது? அவருடைய பிரசன்னத்தை என்னால் உணர முடிகிறது. அவர் மத்தியில் என்ன பண்ணுகிறார்? நீங்கள் அறியாத ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க அறியாத ஒருவர் உங்கள் மத்தியில் இருக்கிறார். அவரை பார்க்க முடியுமா? முடியும். எப்படி பார்க்க முடியும்? விசுவாசம் என்னும் கண் கொண்டு பார்க்க முடியும். எப்படி மோசே பார்த்தார்? அதரிசனமான பார்க்க முடியாத தேவனை விசுவாசத்தினாலே அவன் காண்கிறது போல கண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சோ முதல்ல நம்ம இந்த உலகத்தில் அவரை பார்க்க முடியும். அவருடைய பிரசன்னத்தை நம்ம அனுபவிக்க முடியும். எப்படியெல்லாம் நம்ம பார்க்க போறோம்? எப்படியெல்லாம் அவரை நம்ம அனுபவிக்க போகிறோம்? எப்படியெல்லாம் அவருடைய பிரசன்னத்தை நம்ம களி கூற போறோம்? அதை பத்தி ஒரு டீடைல். முதல்ல இந்த உலகத்தில் இப்போ அவரை பார்க்க முடியும் த்ரூ ஃபெய்த். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆகார் என்ன பண்ணா தெரியுமா? என்னை காண்கிறவரை நான் கண்டேன் அப்படின்னு சொன்னான். என்னை காண்கிறவரை நான் கண்டேன். நல்லா புரிஞ்சுங்க, விசுவாசத்தினாலே. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இப்போ இந்த உலகத்தில் அவரை விசுவாசத்தினாலே நம்ம காண முடியும். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள். இப்போ இந்த உலகத்தில் இப்பொழுது விசுவாசத்தை கொண்டு அவரை காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. விசுவாசம் இல்லாமல் அவரை பார்க்க முடியாது. விசுவாசம் இல்லாம அவரை தரிசிக்க முடியாது. நான் போய் கண்ணை மூடி ஜெப அறையில உட்கார்ந்து அவரை பார்க்கிறேன், அவரை அனுபவிக்கிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன். அவர் என்னோடு பேசுகிறார், அவருடைய முகம் என் மேல் பிரகாசிக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுவோமா? சோ இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை இங்க இந்த உலகத்தில் இப்பொழுதே விசுவாசம் என்கிற அந்த மகத்துவமான விசுவாசம் என்கிற அந்த கண்ணாடியிலே காண முடியும். விசுவாசம் என்கிற கண்ணாடியிலே காண்கிறோம். அது எப்படிலாம் பார்க்கிறோன்றத பிறகு பார்க்க போறோம். ரெண்டாவது நம்ம அவரை பார்க்க போறோம். இது ஒரு பார்வை, இது விசுவாச பார்வை. இப்பொழுது இந்த உலகத்தில் நம்ம அவரை தரிசிக்க போறோம். எப்படிலாம் பார்க்க போறோம்? நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, அவ்வளவு உன்னதமான சத்தியம் புதைந்திருக்கிறது. ரெண்டாவது அவரை பார்க்க போறோம். எங்கன்னா இந்த உலகத்தில் கிடையாது, மகிமையிலே அவரை காண போகிறோம். இங்க வேற மாதிரி பார்க்கறங்க, விசுவாசத்தை கொண்டு கண்ணாடியிலே பார்க்கிறது போல பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் வரும்பொழுது அவரை ஒரிஜினலா பார்க்க போறோம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஒரு நாள் அவரை மகிமையில பார்க்க போறோம். அவர் இருக்கிற வண்ணமாகவே பார்க்க போறோம். ஆனா இப்ப கண்ணாடியில் பார்க்கிறோம். சொல்லுங்க, இப்ப கண்ணாடியில் பார்க்கிறோம். ஐ மீன் டெலிஸ்கோப்ல பார்க்கிறோம். டெலிஸ்கோப்ல பார்க்குற மாதிரி பார்க்கிறோம். விசுவாசம் என்னும் டெலிஸ்கோப் கொண்டு பார்க்கிறோம், மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்க்கிறோம், விசுவாசம் என்னும் மைக்ரோஸ்கோப் கொண்டு பார்க்கிறோம். ஆனா ஒரு நாள் முகமுகமா பார்க்க போறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா. ஒரு நாள் முகமுகமாய் பார்ப்போம். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதுகிறார். 2ஆம் வசனம் நல்லா புரிந்து கொள்ளுங்கள். 2ஆம் வசனம், 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். கரலை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள்.
ரெண்டு விதமா தரிசிப்பார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ரெண்டு விதமா தரிசிப்பார்கள். ஒன்று, இங்கேயே இந்த உலகத்திலேயே விசுவாசம் என்னும் கண் கொண்டு காண்பார்கள், விசுவாசத்தில் பார்ப்போம். ரெண்டாவது, ஒரு நாள் நேருக்கு நேராக பார்க்க போறோம். எத்தனை பேர் அந்த நம்பிக்கையோடு வாழ்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் இருக்கிற வண்ணமாகவே என்ன பண்ண போறோம்? முகமுகமாய் பார்க்க போகிறோம். ரெண்டு விதமான தரிசனம். அதரிசனமான தேவனை விசுவாசத்தினாலே தரிசிக்க போகிறோம். அதரிசனமான தேவனை ஒரு நாள் மகிமையிலே முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையில தான் நம்ம என்ன பண்றோம்? மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம். சரி, இப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். தேவனை ரெண்டு விதமா நம்ம என்ன பண்ண போறோம்? தரிசிக்க போகிறோம். சரி, ஒன்று நம்ம ஏற்கனவே பார்த்தோம், விசுவாசத்தை த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ண போறோம்? அவரை தரிசிக்க போகிறோம். எங்கே? இங்கேயே, இந்த உலகத்திலேயே, இந்த இயற்கை உலகத்திலேயே. யாரும் பார்க்காத தேவனை நான் பார்க்க போகிறேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, யாரும் பார்க்காத தேவனை நான் இந்த உலகத்திலே பார்க்க போகிறேன். அதுக்கு தான் என்னுடைய இருதயத்தை நான் சுத்தமாக வைத்துக் கொள்வது அவசியம். அதனால தான் தாவீது ஜெபம் பண்றாரு, சுத்த இருதயத்தை எனக்கு தாங்க, நிலைவரமான ஆவியை உள்ளத்தில் புதுப்பீங்க. இயேசு வாக்கு பண்ணுகிறார், இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். இப்போ ரெண்டு விதமான தரிசனம். ஒரு தரிசனம், நிறைய பேர் கடவுளை எங்கேயோ போய் பார்க்க போறாங்க, லைன்ல நிற்கிறாங்க, ஏதோ ஒரு சிலையை பார்த்துட்டு வராங்க, கடவுளை பார்க்கல, சிலையை பார்க்குறாங்க. ஆனால் நாம இங்கேயே நாம அவரை தேடிக்கணும், எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேணாம். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, அவரை தேடிக்கணும் எங்கேயோ ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போக வேணாம். அவர் எங்கேயோ ஒரு பிரத்யேகமான மாளிகையில் இல்லை, அவர் நம்ம இருக்கிற இடத்திலேயே இருக்கிற தேவன். அவரை நாம் இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவரை நான் இங்கேயே பார்க்க முடியும். நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வருவார். எப்படி பார்க்க முடியும்? த்ரூ ஃபெய்த். அதுக்கு தான் எனக்கு என்ன தேவை? விசுவாசம் தேவை. எப்படி பார்க்கிறோம் பாருங்க. 2 கொரிந்தியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறார் 3:18. 2 கொரிந்தியர் 3:18. நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், கண்ணாடியிலே காண்கிறது போல. எதுல காண்கிறோம்? கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். நல்லா புரிஞ்சுங்க. கண்ணாடியில பார்க்க முடியும் அவரை, இப்ப கண்ணாடியில பார்க்கலாம். ஒரு பிரத்யேகமான கண்ணாடி இது. அந்த கண்ணாடியை வைத்து பார்த்தீங்கன்னா பார்க்க கூடாத பார்க்க முடியும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்போ இந்த வசனம் நமக்கு ரொம்ப அழகாய் சொல்லுகிறது, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க. I am looking into the mirror, in the glass. அந்த கண்ணாடியில நான் பார்க்கிறேன். கண்டு ஆவியாயிருக்கிற அந்த தேவனாலே அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஹல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள். எத்தனை பேர் இந்த கண்ணாடி வச்சிருக்கிறீங்க? கண்ணாடி வச்சிருக்கவங்க கை தூங்க. இந்த கண்ணாடி பக்கத்தில் பார்த்து, கண்ணாடி இருக்குதாப்பா? இது இருந்தா தான் அவருடைய மகிமையை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் கையில் கண்ணாடி இல்லை, அதனால தான் கடவுளை பார்க்க முடியல. கடவுளை பார்க்கறதுக்கு இந்த கண்ணாடி தேவை. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடி, இந்த வார்த்தை என்கிற கண்ணாடியின் மூலம் அவரை நான் பார்க்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்ப அந்த வார்த்தை என் கையில் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது? கொடுக்கப்பட்டிருக்கிறது. through the word of the glass. இந்த வார்த்தை என்கிற கண்ணாடியின் மூலம் நான் தேவனை என்ன பண்றேன்? தினந்தோறும் பார்க்கிறேன். தினந்தோறும் என் கூட பேசுறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு ஆச்சரியம் பாருங்க. அவருடைய சாயலை நான் அணிந்து கொள்ளுகிறேன். இப்போ இங்கே இந்த பிரசன்ட் வேர்ல்டுல பார்க்க முடியாத தேவனுடைய மகிமையை
கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு. ஒரு ஆமென் சொல்லுவோமா? அது மட்டும் இல்லைங்க, அவரை அனுபவிக்கிறதற்கு சில அமைப்பை தேவன் வைத்திருக்கிறார். இப்படிலாம் பண்ணா நான் வருவேன்னு சொல்லியிருக்கிறார், அங்க வந்துருவேன்றார். எப்படிலாம் பண்ணா ஆண்டவர் எங்க வருவேன்னு சொல்லியிருக்கிறாரு? நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அவர் சொல்லுகிறார், எங்கே 2-3 பேர்கள் என் நாமத்தினாலே ஒருமனப்பட்டு கூடுகிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே நான் வருவேன் என்று சொல்லி இருக்கிறார். இப்போ அவர் நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். அவர் வார்த்தையில உண்மை உள்ளவர். இப்ப இங்க பார்க்கலாம், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நம்ம எல்லாம் ஒன்னா கூடி அவரை தொழுது கொள்ளும் பொழுது விசுவாசம் என்கிற கண் கொண்டு அவரை காண முடியும். முதல்ல வார்த்தையில பார்க்கலாங்க. ரெண்டாவது, ஒரு மனதோடு கூடி தொழுது கொள்ளும் பொழுது அவர் என்ன பண்ண முடியும்? காண முடியும். விசுவாசத்தினால பார்க்க முடியும். இந்த கண்ணில் இல்லை. நிறைய பேர் இந்த கண்ணில் பார்க்கலாமான்னு ட்ரை பண்றாங்க. இந்த கண்ணில் அவரை பார்க்க முடியாது. ஆனா விசுவாசம் என்கிற கண்ணை கொண்டு நீங்க என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். த்ரூ த வேர்ட். அதன் பிறகு ஒரு மனதோடு நம்ம கூடி அவரை ஆராதிக்கும் பொழுது அங்கே அவர் என்ன பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறாரு? வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ரெண்டாவதாக ஜெபம். ஜெபத்தின் மூலம் அவர் சொல்லுகிறார், நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை சாத்தி அந்த ரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி, எல்லாம் சொல்லுங்க, அவரை நோக்கி. த்ரூ பிரேயர், ஜெபத்தின் மூலம் அவரை நீங்கள் பார்க்க முடியும். இந்த உலகத்தில் அவரை பார்த்து அனுபவிக்கிறதற்கான பல எல்லாமே பேஸ்ட் ஆன் ஃபெய்த். இட்ஸ் ஃபெய்த். ஒன்று கூடி அவரை ஆராதிக்கும் பொழுது, பிறகு நான் தனியாய் போய் அவருடைய சமூகத்தில் முழங்கால் பண்ணிட்டு ஜெபிக்கும் பொழுது அவரை நோக்கி நான் பார்க்கிறேன். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி, எதன் மூலம்? ஜெபத்தின் மூலம். ஒரு மனமா கூடி ஆராதிக்கும் போது அங்க வராரு, நான் அவரை சந்திக்க முடியும். தனியா போய் அவருடைய சமூகத்தில் முழங்கால் படிட்டு என் பாரத்தை நான் அவர்கிட்ட சொல்லும்போது அவர் அங்க வராரு, அவரை பார்க்க முடியும். மூன்றாவது, தேவனுடைய பிள்ளைகளா கூடி ஒரு மனதோடு எங்கேயாவது அவரை பற்றி பேசுறாங்களோ அங்கே அவர் வருவேன்னு சொல்லியிருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. சபை கூடுதல்ல வருவார். நம்ம எல்லாம் ஒருமனப்பட்டு கூடும்போது வருவார். தனியா போய் அவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது அவர் வருவார். அவரை தரிசிக்க முடியும். விசுவாச கண் கொண்டு தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவரை தரிசிக்க முடியும். கூடி வரும்பொழுது அவரை தரிசிக்க முடியும். தனிப்பட்ட விதத்தில் ஜெபிக்கும் பொழுது அவரை நான் தரிசிக்க முடியும். பரிசுத்தவான்களாய் கூடி ஃபெலோஷிப், ஐக்கியம் கொள்ளும் போது அங்கே வருவார். அவரை நான் என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், தினந்தோறும் இந்த உலகத்தில் அவரை சந்திப்பதற்கு, அவரை தரிசிப்பதற்கு எல்லாரும் பார்க்க முடியாதுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பார்க்க முடியுங்க. அவர்கள் யார் அப்படின்னு சொன்னா, அவர்கள் விசுவாசத்தை கொண்டு பார்க்கிறவர்கள். இந்த உலகத்தில் விசுவாசத்தை கொண்டு அவர் என்ன பண்றோம்? ஒவ்வொரு நாளும் அவரை என்ன பண்றோம்? அவரை நாம் சந்திக்கிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம்ம வழி நடத்துகிறார், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்ப நல்லா புரிந்து கொள்ளுங்கள், மோசே விசுவாசத்தினால அவரை தரிசித்தான். மோசேயை பத்தி என்ன வாசிக்கிறோம்? அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல. எப்படி? த்ரூ ஃபெய்த். அதே போல நாமும் அவரை என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்தில், இந்த பிரசன்ட் வேர்ல்ட்ல அவரை விசுவாசத்தை கொண்டு என்ன பண்ண முடியும்? காண முடியும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இன்னும் சொல்ல போனா கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னும் வார்த்தை ரொம்ப ஆழமா நமக்கு சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 13:12. நல்லா புரிந்துங்க. ஏற்கனவே நம்ம பார்த்தோம், கண்ணாடி என்கிற வார்த்தையின் மூலம் பார்த்தோம். இப்ப என்ன சொல்லப்படுகிறது? இப்பொழுது கண்ணாடியிலே நிழலாட்டமாய் பார்க்கிறோம். எப்பயோ அவரை பார்க்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்ல, அவரை பார்க்க முடியும், ஆனா கண்ணாடியில் பார்க்க முடியும். தேவனுடைய வார்த்தை என்கிற இந்த உலகத்தில் கண்ணாடியில் பார்க்க முடியும். நிழலாட்டமாய் பார்க்கிறோம். அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். இது மறுமையில்.
மறுமையில் எப்படி பார்ப்போமா? முகமுகமாய் பார்ப்போம். இப்பொழுது நாம் குறைந்த அறிவுள்ளவன், அப்பொழுது நான் அறியப்பட்டிருக்கிறபடியே அறிந்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சோ நல்லா புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விசுவாசி தேவனை தரிசிப்பதற்கு, இருதயத்தில் சுத்தமுள்ள ஒருவர் தேவனை தரிசிப்பதற்கு 2 விதமான தரிசனம் அவர் நமக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். 2 விதமாக அவரை தரிசிக்க முடியும். ஒன்று விசுவாசத்தின் மூலமாக, இன்னொன்று மறுமையிலே மகிமையின் மூலமாக அவர் என்ன பண்ண முடியும்? தரிசிக்க முடியும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க தேவனை தரிசிக்கிறதுக்கு எங்கேயோ விசேஷத்தை இடத்துக்கு போக தேவையில்லை, எங்க புண்ணிய ஸ்தலத்துக்கு போக தேவையில்லை, இருக்கிற இடத்துல இருந்தே பார்க்க முடியும். அதுக்கு தேவை பூ தேவையில்லை, மெழுகுவத்தி தேவையில்லை, வாழைப்பழம் தேவையில்லை, தேங்காய் தேவையில்லை, விசுவாசம் இருந்தால் போதும். ஒரு ஆமென் சொல்லுங்க. இதை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் புரியுதான்னு தெரியல, எத்தனை பேருக்கு புரியுதுன்னு தெரியல. இன்னும் கூட ஆழமாக சொல்கிறேன், அவரை பார்க்கறதுக்கு பணம் தேவையில்லை, அவரை பார்க்கறதுக்கு நீ எந்த தியாகமும் செய்ய தேவையில்லை, விசுவாசித்தால் நீ அவரை பார்க்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, நான் தவம் இருந்தால் அவரை பார்க்கலாமா, நான் என் உடம்பு சுட்டரிக்க கொடுத்தா அவரை பார்க்கலாமா, அவருக்கு ஏதாவது நான் தியாகம் பண்ணால் நம்ம பார்க்கலாமான்னா நீ எதுவும் பண்ண தேவையில்லைங்க, விசுவாசித்தால் நீ அவரை காண முடியும். விசுவாசத்தினால் தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியின் மூலம் நீளாட்டமாய் இப்பொழுது அவரை என்ன பண்ண முடியும்? காண முடியும். அவ்வளோதானா? அப்போ இது இவ்வளோதான் நீங்கள் சொல்கிற காரியமானா நல்லா புரிஞ்சுங்க. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களுக்கு இது மட்டும் இல்லைங்க, இன்னொரு பெரிய பாக்கியம் இருக்குது. ஒரு நாள் மகிமையில் நம்ம எப்படி ஒருத்தர் பார்த்துக்கிறோமோ அதே போல் நம்ம அவரை என்ன பண்ண போகிறோம்? பார்க்க போகிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மகிமையிலே ஃபேஸ் டு ஃபேஸ், முகமுகமாய். பா, எவ்வளோ பெரிய மகிமை பாருங்க. இன்னைக்கு விசுவாசத்தில் பார்க்குற ஒவ்வொருவரும் ஒரு நாள் அவர் என்ன பண்ண போகிறோம்? ஃபேஸ் டு ஃபேஸ். உங்களை தான் நான் உங்களை காணாமல் இருந்து நான் என்ன பண்ணேன்? உங்களை தரிசித்தோம், விசுவாசத்தில் தரிசித்தோம். ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் ரொம்ப அழகாக இதை வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஒரு நாள் அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்க போகிறோம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய முகத்தை பார்ப்பார்கள். இதை நீங்க ஆங்கிலத்தில் வாசித்தீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே அந்த திரை விளக்கப்பட்டு அவரை முகமுகமாய் நம்ம என்ன பண்ண போறோமா? சந்திக்க போகிறோம். அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து. இவங்க யாருங்க? இவங்க இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள். இவங்க யாருங்க? இவங்க விசுவாசம் கொண்டு இந்த உலகத்தில் அவரை அனுதினமும் தரிசித்தவர்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் அனுதினமும் விசுவாசத்தினாலே அவரை இந்த உலகத்திலே சந்திக்கிறார்கள். வார்த்தையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக, ஒருமனப்பட்டு கூடுவதன் மூலமாக அவரை இங்கே தரிசிக்கிறார்கள். ஆனால் ஒரு நாள் மகிமையிலே முகமுகமாய் தரிசிப்பார்கள். ஹல்லேலூயா. அப்போ அவருடைய ஊழியக்காரர் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவர்களுடைய நெற்றியில் இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சரீரத்திலிருந்து, அதாவது யோபு எவ்வளவு ஒரு விசுவாசத்தோடு சொல்றாரு பாருங்க. மகிமையில நான் அவரை சந்திப்பேன்னு சொல்லும் போது என் சரீரம் எல்லாம் அழிஞ்சு போயிடும், எனக்கு ஒரு மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். இதே அழிந்து இந்த சரீரத்தை தேவன் மகிமைப்படுத்தி ஒரு மகிமையான சரீரமா எனக்கு கொடுக்க போறாரு. அப்பொழுது நான் அவரை காண்பேன், இப்பொழுதல்ல. ஒரு ஆமென் சொல்லுங்க. அவரை தரிசிப்பேன். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் கடைசி நாளில் பூமியின் மேல் நிற்பார் என்றும், என் தோல் முதலானவைகள் எல்லாம் அழுகி என்ற எல்லாம் அழிந்து போனாலும் நானே அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை காண்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. நான் அவரை தரிசிப்பேன். எவ்வளவு ஒரு உறுதி பாருங்க. யோபுவால எப்படிங்க சொல்ல முடிஞ்சது? எவ்வளவு கஷ்டம், நெருக்கம், போராட்டம், சோதனை வந்தாலும் கூட
நம்மெல்லாம் துவண்டு போகிறோம். நானே துவண்டு போகிறேன் சில நேரத்தில். போங்களேன், பயமாக இருக்குது, விசுவாசத்தை எழுந்துருவோமோன்று கலக்கம் வருகிறது. ஆனால் யோபு எவ்வளோ வந்தாலும் கூட அந்த விசுவாசத்தை விடாமல் உறுதியாக நின்னதுனால யோபுக்கு ஒரு உறுதி இருந்தது. இந்த உலகத்தில் அவரை நான் விசுவாசத்தில் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு நாள் அவரை முகமுகமாய் நான் பார்ப்பேன். அல்லேலூயா. அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. என் சொந்த கண்கள் அவர் என்ன பண்ணும்? காணும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யோபுக்கு எவ்வளவு ஒரு பெரிய ஒரு என்ன அழகா சொல்றா பாருங்க. வாசிப்போம், அந்த வசனத்தை வாசித்தா தான் நமக்கு அது புரியும். யோபு 19, 26, 27 2 வசனம். யோபு 19, 26. இந்த என் தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். எப்படி சொல்ல முடியுது பாருங்க? நான் என் மாம்சத்திலிருந்து. எப்படிப்பட்ட மாம்சங்க அது? மகிமை அடைந்த சரீரம், மகிமைப்படுத்தப்பட்ட மாம்சம். அழிவுள்ள இந்த சரீரம் இல்லைங்க, அழிவுள்ள இந்த சரீரம் அழியாமையை தரித்துக் கொள்ளும். சாவுக்குரிய இந்த சரீரம் சாவாமையை தரித்துக் கொள்ளும். அல்லேலூயா. அவரை நான் பார்ப்பேன். உங்களால் சொல்ல முடியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. ஆர் யூ ஷோர்? உனக்கு அந்த நிச்சயம் இருக்குதா? சில பேருக்கு நிச்சயமே இல்லை. வேற யாருனே பார்க்க போறீங்க. நீங்க யாரை பார்ப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இன்னைக்கு ஒருவேளை அவர் வருவாரானால் இன்னைக்கு அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? யோபு பாருங்க, அந்த நாட்கள் அவர் வாழ்ந்த மனிதன். ஆண்டவர் அவன் பார்க்காமையே அவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தான். விசுவாச கண் கொண்டு பார்த்தான். இருதயத்தில் சுத்தமுள்ளவனா இருந்தான். அவனுக்குள்ள ஒரு பெரிய ஏக்கம் இருந்தது. அவன் சொல்லுகிறான், இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு. தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை. உங்களால் சொல்ல முடியுமா? பக்கத்தில் பார்த்து கேளுங்க. என்னம்மா இந்த நிச்சயம் உனக்கு இருக்குதான்னு கேளுங்க. நீங்க என்ன பார்க்குறீங்க? யூடியூப்ல என்னென்னமோ பார்க்குறீங்க. நீங்க எந்த மகிமையை பார்த்துன்னு இருக்கிறீங்க? நிறைய பேர் யூடியூப்பை பார்க்குறீங்க, செல்போனை பார்க்குறீங்க. இதை பார்க்குறது இல்லை. இதை பார்க்குறவங்க அந்த நிச்சயம் இருக்காது. செல்போனை பார்க்குறவங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்காது. ஆனால் இந்த தேவனுடைய வார்த்தையை பார்க்குறவங்களுக்கு அந்த நிச்சயம் இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. நிறைய பேர் எதையோ பார்த்துன்னு இருக்கிறீங்க, என்னென்னமோ பார்க்குறீங்க. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, என்னென்ன பார்க்குறீங்க ஒரு நாளைக்கு? விசுவாச கண் கொண்டு இங்கே அவரை காண தரிசியுங்கள். தினந்தோறும் அவரை பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம். இங்கே பார்க்குறவங்க தான் அங்கே பார்க்க முடியும். இங்கே பார்க்குறவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு, நான் அவரை பார்ப்பேன். நீ இங்கே வேற யாருன்னா பார்த்தீன்னா அங்கே வேற யாரையோ பார்க்க வேண்டியது இருக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இங்கே யாரை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்? காலையில் அவரை பார்த்தியான்னு கேளுங்க. பார்த்தீங்களா காலையில் அவரை? ஒவ்வொரு நாளும் கண்ணாடியில் நேலாட்டமாக பார்க்குறேன். சொல்லுங்க, கண்ணாடியில் பார்த்தேன். கண்ணாடியில் பார்த்தேன்னா நீ உன் முகத்தை பார்த்துட்டு சொல்லாத, அந்த முகத்தை சொல்லலை. தேவனுடைய வார்த்தை என்கிற கண்ணாடியில் அவரை பார்த்தியா? இந்த கண்ணாடி மூலம் தான் அவர் தெரிவார். ஒரு ஆமென் சொல்லுங்க. அவருடைய சாயல் அங்கே தெரியும். இப்பொழுது கண்ணாடியிலே நேலாட்டமாய் பார்க்கிறோம், அப்பொழுது முகமுகமாய் பார்ப்போம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இங்கே பார்க்குறவங்க ஒரு ஷோர், ஒரு உறுதியோடு சொல்லுவாங்க, நான் அவரை பார்ப்பேன். பக்கத்தில் பார்த்து கேளுங்க, நீங்கள் அவரை பார்ப்பீங்களா? முகத்தை பார்த்தாலே தெரியும், பார்க்குவாங்க பார்க்க மாட்டாங்க. பாருங்க, மூஞ்ச பாருங்களேன், பாருங்க, நீங்கள் அவரை பார்ப்பீங்களான்னு கேளுங்க. அங்கே யோபு சொல்லுகிறார், நான் இந்த என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்திலிருந்து தேவனை பார்ப்பேன். என்ன ஷோர் பாருங்க. பார்த்தா பார்ப்பேன், பார்ப்பனோ பார்க்க மாட்டனோ தெரியல, அப்படி சொல்லலைங்க. பார்ப்பேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க கேளுங்க, இப்ப பார்ப்பீங்களா? நீங்க என்னென்ன பார்க்குறீங்க? காலையில் தினந்தோறும் எதை பார்க்குறீங்க? நீங்க காலையில் விசுவாசத்தில் தேவனுடைய வார்த்தையின் மூலம் அவரை பார்த்தால் ஒரு நாள் மகிமையிலே முகமுகமாய் அவரை பார்ப்பேன் என்கிற நிச்சயம் உங்களுக்கும் உண்டாகும். நீங்களும் யோபை போல சொல்ல முடியும், என் தோல் முதலானவைகள் அழுகி போன பின்பு நான் இந்த மாம்சத்திலிருந்து நான் அவரை காண்பேன். அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன். இரண்டாவது ஆழமா சொல்றார், தேவனை பார்ப்பேன்றார். 27ஆம் வசனம், அவரை
நானே பார்ப்பேன். பா, என்ன ஆழமா சொல்றப்ப. ஏன் அப்படி சொல்றாரு? நான் அவரை நானே பார்ப்பேன். பா, ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்புறம் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல. இந்த கண்ணு பாருங்க, இதே கண்ணை தேவன் மகிமையா மாத்திடுவார். அந்நிய கண்கள்ல வேற கண்ணு கிடையாதுங்க, சேம் ஐஸ் பட் குளோரிஃபைட் ஐஸ். ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இதே மாம்சம் இதே சரீரம் ஆனா மகிமையா மாத்திடுவாரு. அப்படியே பார்த்து சொல்லுங்க, மூஞ்சி அப்படி தொட்டு சொல்லுங்க, அழிவுக்குரிய இது அழியாமே தரித்து கொள்ளும், சாவுக்குரிய இது சாவாமே தரித்து கொள்ளும். அப்பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்படும். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை பார்ப்பேன், நானே அவரை பார்ப்பேன். அல்லேலூயா. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். அல்லேலூயா. இந்த வாஞ்சையால் என் உள்ளியந்திரங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. பவுல் என்ன அழகா சொல்றாரு, தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவுடனே கூட இருக்க எனக்கு அதிக ஆசை. நம்மெல்லாம் தேகத்தை விட்டு பிரியறதுக்கே ஆசை இல்லை, நிறைய பேருக்கு. இருக்கிறோன்னே ஆசைப்படுறோம். நல்லதுதான், இருக்கணும் தான். இருந்தா அவருக்காக இருந்தா நல்லது, நீ உனக்காக இருந்தா கெட்டது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இருக்கணும் தான் நீ. ஆனால் எப்படி இருந்தாலும் கொஞ்ச நாள் தான். 100 வருஷம் ரொம்ப நாள் இல்லைங்க, கொஞ்ச நாள். 100 வருஷம் கொஞ்ச நாள் நம்ம இருப்போம்னு சொல்லுங்க. சொல்லுங்க பக்கத்தில் பார்த்து, 100 வருஷம் அதுக்கு நம்ம ரொம்ப பெரிய வருஷம் நினச்சிக்கிறோம். கொஞ்ச நாள் இருப்போம். ஆனால் ஒரு நாள் அவரை பார்க்க போறோமே, அது கொஞ்ச நாள் இல்லைங்க, அந்நிய கண்களால் இல்லைங்க, என் சொந்த கண்களால். 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் இல்லைங்க, 100 வருஷம் 200 வருஷம் இல்லைங்க, யுக யுகமாக காலாகாலமாக அவரை நான் மகிமையிலே காண்பேன், என்றென்றும் அவரை காண்பேன். அல்லேலூயா. யுக யுகமாய் வாழ போகிறோம். அது ஆசீர்வாதம் வேணுமா? இந்த தற்காலிக மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாது. சொற்ப வாழ்க்கைக்காக, சொற்ப சந்தோஷத்துக்காக நித்திய சந்தோஷத்தை இழந்துராது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சொற்ப சந்தோஷத்துக்காக, கொஞ்ச நாள் இன்பத்துக்காக பேரின்பத்தை இழந்துராது. அதனாலதான் அஷூரா அப்படி சொல்றாரு, அஷூரன் சொல்றாரு, அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை நானா பார்ப்பேன். அல்லேலூயா. நானே அவரை பார்ப்பேன். இந்த வாஞ்சை எனக்குள்ளே இருக்கிறது. இப்ப சொல்லுங்க, இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்களா? எதற்கு சொல்றீங்க தரிசிக்க முடியும்? அவரே பார்க்க முடியுமா? இங்க பார்க்க முடியும், விசுவாச கண் கொண்டு. அங்க பார்க்க போறோம் மகிமையோடு கூட. இங்கே கண்ணாடியில பார்க்க போறோம், அங்கே முகமுகமாய் போக போகிறோம். அல்லேலூயா. இங்கே நான் குறைந்த அறிவுள்ளவன், அங்கே அறியப்பட்டிருக்கிற பிரகாரமாய் அறிந்து கொள்வேன். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுங்க. அப்போ நம்ம இருக்க போற நிலையே வேற, இப்ப இருக்கிற நிலை வேறங்க. அப்ப நம்ம இருக்க போற நிலையே வேற. மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்பட்டவர்களாய் வாழ்வோம். எல்லாரும் எழுந்திருப்போம் அந்த காலை. இந்த வாஞ்சையால் என்னுடைய இருதயங்கள், என்னுடைய உள்ளந்திரியங்களில் நான் சோர்ந்து போகிறேன் என்று யோபு சொல்கிறார். இந்த வாஞ்சை நமக்கு இருக்கிறதா? அப்படியானால் இருதயத்தில் சுத்தமுள்ளவர்களாய் இருப்பது எவ்வளவு அவசியம் என்பதை பாருங்கள். கர்த்தருக்கு முன்னால் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு உறுதி, அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை எனக்குள்ள உண்டாகட்டும் ஆண்டவரே. அல்லேலூயா. அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, இந்த என்னுடைய சொந்த கண்களை அவரை காணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அந்த காலை வேளையில எல்லாரும் முழு இருதயத்தோடு, ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், சோர்ந்து போய் வந்திருக்கிறோம்.